இந்த ஊர் நமக்கு நிரந்தரமானது அல்ல என்று இயேசு சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நமக்காக கையால கட்டப்படாத ஒரு வீடு பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். கையால கட்டப்பட்ட வீடு என்ன ஆயிடும்? ஒரு சுனாமியோ ஒரு பூகம்பமும் வந்தா அது இடிஞ்சு போயிடும். அப்படி ஒருவேளை கட்டுறவனை பார்த்து கூட இங்க அபிவிருத்தி வளர்ச்சியை பார்த்து கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்தவர்கள் பொறாமைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. உனக்கு தேவையானது உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் தருவார் ஆண்டவர். ஆமென். அதிகமாகவும் கொடுக்க மாட்டாரு, குறைவாகவும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா வேதத்துல நம்ம பார்க்கும்போது நீதிமானுடைய மகன் என்னவா என்ன சொல்லுது? நீதிமானுடைய மகன் அவன் ஆண்டவர் பிச்சை கேட்க விட மாட்டாரு. அல்லேலூயா. ஒருத்தர் நீதிமான் இயேசு ரத்தத்தால அவன் கழுவப்பட்டிருந்தா, அவன் நீதிமானாக கர்த்தருடைய நாமத்துல மாறிந்தா, அப்படியாப்பட்டவனை எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பிச்சை கேட்க விடவே மாட்டாரு, பசி பட்னியா விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அதனால அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை, நமக்கு தேவையான அனுதினத்தை கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். நாம் எதுக்காக தேவ சபைக்குள்ள வரோம்? நம்ம எதுக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ள வரோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? 95:6 சொல்லுது, ಬನ್ನಿರಿ ನಮ್ಮ ನಿರ್ಮಾಣಕನಾದ ಯೆಹೋವನಿಗೆ ಸಾಷ್ಟಾಂಗವರಿಗೆ ಆರಾಧಿಸೋಣ. ಆತನು ನಮ್ಮ ದೇವರು, ನಾವು ಆತನು ಪಾಲಿಸುವ ಪ್ರಜೆಯು, ಆತನ ಕೈ ಕೆಳಗಿರುವ ಹಿಂಡು ಆಗಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದ್ರಿಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕಂತ ಸತ್ಯವೇದವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೇಲೆ ನಾವು ಆಲಯಕ್ಕೆ ಬರೋದು ಯಾತಕ್ಕಂದ್ರೆ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ಅದಕ್ಕೆ ದಾವೀದ ಯಾವ ರೀತಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸ್ತಾನೆ? ದಾವೀದ ದೇವರನ್ನು ಯಾವ ತರ ಕೊಂಡಾಡುತ್ತಾನೆ? ದಾವೀದನಿಗೆ ದೇವರು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಮೇಲುಗಳಿಗೂ ಉಪಕಾರಗಳಿಗೂ ಅತಿಶಯಕ್ಕೂ ಅದ್ಭುತಕ್ಕೂ ಆತನು ಯಾವ ರೀತಿ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡ್ದ ಗೊತ್ತಾ? ಕೀರ್ತನೆ 103 ಮೊದಲ ವಚನ ಹೇಳುತ್ತೆ, ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்ன அவர் செய்த உபகாரங்களே ஒருபோதும் நீ மறவாத. அவர் செய்த நன்மைகளே நீ ஒருபோதும் மறவாத. அருமையான அந்த பாடலை ஃபாதர் பெர்கமன்ஸ் ஐயா எழுதியிருக்கிறார். அந்த பாடணும் நம்ம. ஆத்துமாவே நன்றி சொல்லு, இல்லையா? அல்லேலூயா. எவ்வளவு அருமையான பாடல் அது. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்குள்ள வரும்போது உன் ஆத்துமா கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். எவ்வளவோ விஷயத்துல ஆண்டவர் நன்மையை செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவரை தேடுகிறவரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. இடுக்கமான நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னவர், கூப்பிட்டா கண்டிப்பா உன் தேவைகளை அவர் என்ன பண்ணுவார்? சந்திக்கிறவரா இருக்கிறார். எதுக்காக அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா, ஆண்டவருக்கு ஆத்மாவோட தேவனை துதித்தான் என்று பார்க்கும்போது கீழே அந்த 103 ವಚನ சொல்லுகிறது, ಆತನು ನಿನ್ನ ಎಲ್ಲ ಅಪರಾಧಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವನು, ಸಮಸ್ತ ರೋಗಗಳನ್ನು வாசி ಮಾಡುವನು. அவர் எல்லா உன்னுடைய அபராதங்களை மன்னித்து உன்னுடைய வியாதியை அவர் சுகமாக்கி ನಿನ್ನ ಜೀವವನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸುವನು. அல்லேலூயா, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅವನ ಮೇಲೆ ವಚನ சொல்லுது 103:9 சொல்லுது, ಆತನು ಯಾವಾಗಲೂ ತಪ್ಪು ಹುಡುಕನಲ್ಲ, ನಿತ್ಯವೂ ಕೋಪಿಸುವನಲ್ಲ. ಆತನು ನಿನ್ನ ಅಪರಾಧಗಳಿಗೆ ಸರಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನೇನು ಮಾಡಿಲ್ಲ, ಆತನು ಶಿಕ್ಷಿಸಿಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. ಆಮೆನ್.
ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇರೋರು ಇವ್ರಲ್ಲಿ ನಾನು ಈ ವಾರ ಏನೂ ಒಂದು ಚಿಕ್ಕ ತಪ್ಪು ಕೂಡ ಮಾಡಿಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಬೈದಿಲ್ಲ, ಯಾರಿಗೂ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಿಲ್ಲ, ಏನು ವಿರೋಧ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಆದರೆ ಇಷ್ಟು ಅಪರಾಧ, ಇಷ್ಟು ತಪ್ಪು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ರೇನು ಆ ತಪ್ಪನ್ನು ಹುಡುಕುವಂಥವರಲ್ಲ ದೇವರು. ಮನುಷ್ಯ ಅಂದ್ರೆ ತಪ್ಪನ್ನು ಹುಡುಕಿ ಮಾತಾಡ್ಬೋದು, ಇವನು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಮನುಷ್ಯ ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳ್ಬೋದು. ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 37 ಹೇಳುತ್ತೆ, ಅವನು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಅವನ್ನ ನೋಡಿ ನೀನು ಉರಿಗೊಳ್ಳಬೇಡ, ನೀನು ಸರಿಯಾಗಿರು. ಅವನು ದುಷ್ಟನು, ಅವನು ದುರ್ಮಾರ್ಗನು, ನೀನ್ ನೀತಿವಂತ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ದುರ್ಮಾರ್ಗನಿಗೋಸ್ಕರ ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ನಿನ್ನ ಕರ್ತವ್ಯ. ಆಮೆನ್. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದುರ್ಮಾರ್ಗ ಸಾಯ್ಬೇಕು, ನಿನಗೆ ವಿರೋಧಿ ಸಾಯ್ಬೇಕು. ಆದ್ರೆ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಹಂಗಲ್ಲ, ಆ ದುರ್ಮಾರ್ಗನು ಬದಲಾವಣೆ ಆಗ್ಬೇಕು. ಆ ಪಾಪಿ ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕಂತ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಕರ್ತವ್ಯವನ್ನು ಯೇಸು ಶಿಲುವೆಯ ಮೂಲಕ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳೋಣ. ಒಂದು ವೇಳೆ ಅವನು ದುರ್ಮಾರ್ಗನಾಗಿದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೂಡ ಅವನನ್ನು ನೋಡಿ ಉರಿಗೊಳ್ಳಬೇಡ. ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ಏನಾಗುತ್ತಾನಂತೆ, ಏನಾಗ್ತಾನೆ, 37:2 ಕೆಟ್ಟ ನಡತೆ ಉಳ್ಳವರು ನೋಡಿ ಉರಿಗೊಳ್ಳಬೇಡ, ದುರಾಚೆಗಳಿಗೋಸ್ಕರ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡಬೇಡ. ಅವರು ಹುಲ್ಲಿನಂತೆ ಬೇಗ ಒಣಗಿ ಹೋಗುವರು, ಸೊಪ್ಪಿನ ಪಲ್ಯದಂತೆ ಬಾಡಿ ಹೋಗುವರು. ಆಮೇನ್. ಸೊಪ್ಪು ನೋಡಿ ಬೆಳಗ್ಗೆ ತಂದಿಡೋದು, ಸಂಜೆ ಅಷ್ಟಿಗೆ ಯಾರು ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಿಸಿಲಿಗೆ ಏನಾಗಿದೆ, ಒಣಗೋಗ್ಬಿಡ್ತದೆ. ನೀವು ಹುಲ್ಲನ್ನ ಕುಯ್ದು ಅಲ್ಲಿ ಸೈಡಲ್ಲಿ ಇಕ್ಕಿ ನೋಡಿ, ಸಾಯಂಕಾಲ ಬಂದು ನೋಡಿ ಅದೇನಾಗಿರುತ್ತೆ, ಒಣಗೋಗಿರುತ್ತೆ. ಒಂದು ವೇಳೆ ಆ ದುಷ್ಟನೋ, ಆ ದುರ್ಮಾರ್ಗನೋ, ಆ ಪಾಪಿಯೋ ದೇವರ ವಿರೋಧಿಯಾಗಿ ಇರುವವನಾಗಿದ್ರೆ ಕೂಡ ನೀನು ಉರಿಗೊಳ್ಬೇಡ, ಅವನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. ಒಂದು ವೇಳೆ ಅವನು ಬದಲಾವಣೆ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಈ ಗತಿ ಅಂತ ವೇದವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀನೇನ್ ಮಾಡಬೇಕು, ನಾನೇನ್ ಮಾಡಬೇಕು? ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆವಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು, ದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಗ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುವೆ ಮತ್ತು ಆ ದೇವರು ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸುವನು. ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತೆ, ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ, வீட்டில் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணோம், நம்பிக்கை குறித்து பேசணும். நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து என்ன பண்ணணும், நீ இந்த தேசத்துல இந்த நம்பிக்கையை நீ காப்பாத்திக்கணும். கர்த்தர் நாமத்துல நீ நம்பிக்கை வைத்து நல்லதை செய்ய, இந்த தேசத்துல வாசமா இருக்கிற நாட்கள் மட்டும் நம்பிக்கையாயிரு. அப்போ நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுவ. ஆமென். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்கிற நன்மைகள், அதிசயங்களுக்குள்ள நீ சந்தோஷப்படுவ. அவர் அப்பொழுது உன்னுடைய மன விருப்பங்களை என்ன பண்ணுவாராம், அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை உனக்கு ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு மனசுல ஒரு பாரம், உன் மைண்டில் ஒரு பாரம், ஒருவேளை உன் மகனை குறித்து இருக்கலாம், இல்லை உன் குடும்பத்தை குறித்து இருக்கலாம், இல்லை உன் பிசினஸை குறித்து இருக்கலாம், உன் படிப்பை குறித்து இருக்கலாம். இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. உனக்கென்று உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர், உன்னை அழைத்தவர் அவர். ஆமென். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, ನಿನ್ನ ಭೂಯಾತ್ರ ಚಿಂತೆಯನ್ನು ಯೆಹೋವನಿಗೆ ವಹಿಸಿಬಿಟ್ಟು ಭರವಸೆಯಿಂದ ಇರು, ಆತನೇ ಅದನ್ನು சாகிಸುவನು. நம்மளால எதை சுமக்க முடியாது, நம்மளால எதுவும் பண்ணிட முடியாது. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து உன் கவலை, வேதனை, உன் பாரத்தெல்லாம் ஆண்டவரே என்னால முடியாதுன்னு சொல்லி பாரு, அவர்னால முடியும். நீ என்னால முடியும்னா அது லூசிபேர் ஆவி. இது நான் செய்தேன்னா அதுவும் லூசிபேர் ஆவி. அல்லேலூயா. நானுன்றதெல்லாம் லூசிபேர் ஆவிதான். நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நீன்றதுதான் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஆத்மா. ஆமென். அல்லேலூயா. அவன் அதுதான் பண்ணான், லூசிபேர். நானும் தேவன் போல இருக்கிறேனே, நானும் தேவனுக்கு சரி சமமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் என்ன ஆராதிக்க கூடாதுன்னு யோசித்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த யோசனையே அவன் சாத்தானாக மாறினான், பிசாசாக மாறினான். அதெல்லாம் பிசாசுடைய யோசனை.
என்னால முடியாதுன்னு சொல்லிப்பார், ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ஆமென். நானும் சில நேரத்துல என்னால